Taste the Daily. சென்னை ராயபுரம் ஆதாம் நகர் குடியிருப்பு வாசிகள் சேதமடைந்த குடியிருப்புகளை அகற்றிவிட்டு அதே பகுதியில் புதிய குடியிருப்புகளை கட்டித்தர வலியுறுத்தி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 தலைமுறைகளாக வசிக்கும் தங்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தை தனியாருக்கு தாரை வார்க்க முயலும் ராயபுரம் திமுக எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ஒரு எம்எல்ஏ யாருமே எந்த கட்சிக்காரங்களே வரமாட்டாங்க. அப்போ நாங்கள் வீடு வாசல் இல்லாத ரோட் மேலே உட்காந்து பார்த்து தூங்குறோமே குழந்தை குட்டிங்களை வச்சுக்கணும். எப்படி தான் அப்போது நான் இதில் வேறு கட்சியில் வேறு இருக்கிறாங்க எங்கள் அம்மா வேறு. அது இந்த கட்சியில் இருந்து புரோஜனமே கிடையாது. அது ஏன்டா இருக்குதோ தெரியல. நாங்கள் அந்த கட்சி விட்டு விலகுன்றோம். நாங்கள் எவனை என்ன கட்சி டிஎம் கட்சியில் இருக்கிறாங்க அவங்க. ஒரு இதுவே வந்து பார்க்க மாட்டேன்றானுங்க. நாங்கள் வீடு வாசல் இல்லாதவங்களாம் ரோட்டில் உட்காந்துக்கிறோம். எவன் வந்து பார்க்குறா? எந்த எம்எல்ஏ வந்து பார்க்குறாங்க? எவனோ வந்து பார்க்க மாட்டேன்றான். அப்போ நான் வீடு வாசல் இல்லாதவங்க நாங்கள் எப்படி எத்தனை வாட்டி தான் நாங்கள் மறியல் பண்ணிட்டு வரது மனு போய் கொடுக்குறது சொல்லுங்கள். ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்து கேட்டுட்டு போகிறானுங்க. ஓட்டு போடுமான்னு நாங்கள் வீடு இங்கே கட்டித்தரேன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு 10 வாட்டி ஓட்டு கேட்டு வாங்கி போயிடுறானுங்க. வீடாக கட்டி தர மாட்டானுங்க. அப்போ நாங்கள் எப்படி தான் எத்தனை குழந்தை குட்டிங்க கிடக்குது பாருங்கள் ரோட்டில். தமிழகத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில், 3ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் வியாழக்கிழமை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.